அண்ணா, யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். ஹாய் சார், இது என் சிஸ்டர் ஆனந்த் தேவி. இவங்க ஒரு திருநங்க. நீ உள்ள போமா. போறாங்க. நம்ம போன்ல பேசணும். இவர் தான் பேசினார் உங்ககிட்ட. ஹலோ சார். நைஸ் டு மீட் யூ சார். இது எப்படி உங்களால? என்னால் நம்பவே முடியல. ஐம் so excited about it. நம்பிக்கை தான் சார் எல்லாம். இனிமே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா, நம்ம எப்ப பாக்குறோம்? அது என் கையில இல்ல. இந்த உலகத்துல நம்மளை சுத்தி நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதுல ஒரு சிலவற்றை நம்மளால உணர முடியும், ஏன் பார்க்க கூட முடியும். ஆனா சில விஷயங்கள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். அதை தான் மித் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்கள் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு ஓலைச்சுவடிகளா மாத்தி திருவண்ணாமலைக்குள்ள ரகசியமாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரகசிய ஓலைச்சுவடியை வச்சுதான் நாம இந்த விஷயத்திலேயே முழுசா இறங்கியிருக்கிறோம். கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருநள்ளார் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அந்த கோயிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த கோயிலுடைய கோபுரத்துக்கு மேல பறக்கிற இந்த உலகத்தின் எந்த நாட்டுடைய சேட்டலைட்டா இருந்தாலும் அது 30 செகண்ட் தன்னுடைய செயலை இழக்குது. இது எப்படி சாத்தியம்? இது புரியாம தான் யூஎஸ்ல நாசாவில் இன்னும் இதை பத்தி ரிசர்ச்சை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி தான் நம்மளுடைய பிளானிங் கூட. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தினுடைய சென்டர் பாயிண்ட், அதாவது மையப்புள்ளி என்ன அப்படிங்கறத உலக விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஏசியாவில் தான் இருக்குன்றதையும் உறுதிப்படுத்திருக்காங்க. ஏசியாவில்னா எங்க? இந்தியாவில். இந்தியாவில் எந்த இடம்? சவுத் இந்தியாவில். சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் எந்த இடம்? சிதம்பரம். சிதம்பரத்தில் என்ன அப்படின்னோம்னா சிதம்பரம் நடராஜர் கோவில். அந்த நடராஜர் கோவிலுக்குள்ள இருக்கிற நடராஜர் சிலையினுடைய கால் கட்டை விரல், அந்த இடம் தான் இந்த உலகத்தின் மையப்புள்ளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே புஷ்பக விமானம் இருந்ததுக்கான சாட்சி நம்மள்ட்ட இருக்கு. ஆனா நாம இப்ப உருவாக்க போற இந்த ட்ரோன் பார்க்க சாதாரணமா தான் தெரியும். ஆனா இதால ராணுவ தளவாடங்களுடைய ரகசியங்களை ரொம்ப ஈஸியா கேப்சர் பண்ண முடியும். இதை யாராலையும் ட்ராக் பண்ணவே முடியாது. அதே சமயம் உலகத்துல யார் எங்க அணு ஆயுதம் தயாரிச்சாலும் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். தேவைப்பட்டா நமக்காக அதை பயன்படுத்த முடியும். இப்ப நான் சொல்ல போறதுதான் இந்த உலகத்துல ஒரு புதிய ரெக்கார்டை உருவாக்க போகுது. இதன் மூலம் நமக்கு பணம் கோடி கோடியா கொட்ட போகுது. ஆனா அதிலிருந்து எனக்கு தேவையானது வெறும் 100 கோடி மட்டும்தான். கவலைப்படாத டார்லிங். உடனே 100 கோடி வேணும்னா அதுக்கு ஒரே வழி அபுதான். அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அபு மோசமானவன் தான். பட் நமக்கு வேற வழி இல்லை.